இரவோ பகலோ கனவோ நிஜமோ மழை வருதே விழிவேகம் சுகம் வருதே உன் சுவாசம் தீட்டும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருங்க. ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரியான சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ப்ரைவில் நீங்கள் வந்து பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் சூப்பராக வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு எப்படி வந்து வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோ வந்து முடியாது ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு எப்படி நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் பிளாங்க் பண்ணி ஆளில் போட்டு நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரமா நீங்கள் செட் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ணி பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அப்போ நீங்கள் வந்து இப்படி ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பில் என்டர்பேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி இருக்கும். கீழே பார்த்தா நல்லா ப்ரெசென்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதில் நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்பில் வந்து லோட இம்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண புக் மார்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஆடியோவில் இருக்கும். நான் வந்து இந்த லேர் இமேஜின் மென்ஷன் பண்ணிருப்பேன். நான் உங்களுக்கு வந்து இமேஜின்னு சொல்லிட்டு ஒரு லேர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். இமேஜின் மென்ஷன் பண்ணல நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப் தான் நீங்கள் இமேஜ் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி நான் இமேஜ் வந்து லேயர் வந்து லாக் பண்ணி எடுத்துருப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல் எஃபர்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷனில் இருக்கும். இல்லை பார்த்தா தேர்டாக பார்த்தா 4:5 ரேஷன் ஒரு சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு வித் ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஆப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ தேட பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பின் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 4:5 ரேஷியோவில் ஒரு இமேஜ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் இமேஜின் மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துல நீங்கள் இந்த ஸ்டெப் தான் நீங்கள் இமேஜ் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. சிம்பிளாக நான் வந்து இமேஜ் மென்ஷன் பண்ண லேரை கிளிக் பண்ணுங்கள். இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு லாகில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார் ஐக்கன் மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஏர் மார்க் கிளிக் பண்ணால் பார்த்தா செகண்டாக பார்த்தா உங்களுக்கு அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணி இமேஜ் வந்து டாப்பில் ஷோ ஆகும். இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள் நான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் மேலே குரூப்பில் இருக்கும். இதே மாதிரி எங்கே இமேஜ் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அங்கெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக இதே மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் குரூப் லேயரில் எப்படி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. சிம்பிளாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து குரூப் 5 ஒரு லேயர் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போனீங்கன்னா உள்ளே பார்த்தா பிக்கான லேயர் இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக லேயர் வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. கலராக கிளிக் பண்ண போகிறீங்க. ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ண போகிறீங்க. நீங்கள் கிராப் பண்ண 4:5 ரேஷியோ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். மோட்டர் போய்ட்டு ஃபேஸ் மட்டும் கிளியராக தான் இருக்கும். நீங்கள் செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கும். நீங்கள் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பிக் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள் பிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸாக போயிட்டுருக்கு. கரெக்டாக பிக்கு மட்டும் எக்ஸஸாக போகாத மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள் இது விட எக்ஸஸாக போயிட்டுருக்கு. கரெக்டாக 30.2க்கு மேலே இமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிங்க. பேக் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கான கரெக்டான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து வந்துட்டுருக்கும். அது எக்ஸசைஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பிக்கில் இடத்துல நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்களோட ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் இது மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே கூட அதே மாதிரி பக்காவாக ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே மேலே சைடில் பார்த்தா உங்களுக்கு ஒரு 4 லேயருக்கான ஐஎஃப் வந்து ஆஃப் பண்ணுவோம். கிளிக் பண்ணி ஐஎஃப் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி முடிச்சு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் சில வந்து சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரியாவோ ஸ்டேட்டஸாவோ நீங்கள் வந்து போட்டுங்க. இதே மாதிரி சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.